السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. நேற்று ரொம்ப வீரமான ஒரு சஹாபியை பற்றி பார்த்தோம். அவங்களுடைய உள்ளத்தினுடைய பரிசுத்தத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்கலாம். அதை நேற்று சொன்ன விஷயத்தை மறுபடியும் இன்னைக்கு நினைவூட்டுறாங்க. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த சஹாபாவுடைய உள தூய்மை எப்படி இருந்தது? நம்ம பெரிய வீரர் என்பதாக பார்த்தோம். அவங்க சென்ற இடமெல்லாம் தோல்வியே கண்டிராத ஒரு நப்சாசமுடைய இஸ்லாமிய படை தளபதி. அவங்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சஹாபா பெருமக்களின் ஒவ்வொரு செயலிலும் உள தூய்மையும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தமும் மட்டுமே மேலோங்கி இருந்தன. இதற்காக பெரும் பெரும் பதவிகளை துறந்தார். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பதவி நீக்கம் இதற்கோர் எடுத்துக்காட்டாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சில நன்மைகளை கருதி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பதவி நீக்கம் செய்துவிட்டு அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அவர்களை படைத்தளபதியாக நியமித்த போது அமீனுல் உம்மத் என்று நபிகளார் பாராட்டிய ஒரு புனிதரை ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் தளபதியாக நியமித்துள்ளார்கள் என மக்களிடம் புகழ்ந்துரைத்து தமது அந்த பதவியை பெருந்தன்மையுடன் விட்டு கொடுத்தார்கள். அதாவது இன்னொரு சஹாபி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அபு உபைதா இப்னு ஜர்ராஹ். இந்த சஹாபியை பற்றி நபி சொன்னாங்க அமீனுல் உம்மத் என்பதாக. அந்த பட்டப்பேரை உடனே இவங்களும் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் உங்களுக்கு அடுத்த படை தளபதி ஆக்கியிருக்காங்க என்று சந்தோஷம் அடைஞ்சாங்க. இந்த உள தூய்மை மற்றும் பெருந்தன்மையை கண்ட அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வின் வாள் என்று நபிகளார் கூறியதை நான் செவியுற்றேன் என்று கூறினார்கள். ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அதை நாடவில்லை. இவரின் மரண தருவாயில் படுக்கையில் படுத்தவாறு நான் இறந்த பிறகு எனது குதிரை மற்றும் ஆயுதங்களை அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்திருங்கள் என கூறினார். பாருங்கள், ஒரு வீரருடைய வசியத்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என்னுடைய குதிரையும் என்னுடைய அந்த ஆயுதங்களையும் அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்திருங்கள் என கூறினார். ஷாம் நாட்டின் ஹின்ஸ் என்ற ஊரில் ஹிஜ்ரி 21ஆம் ஆண்டு காலமானார்கள். இந்த சஹாபியை பற்றி நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா சகோதரனே அவ்வளோ வரும். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்று ஒரு மஸ்ஜிதே இருக்குது. இவங்களுடைய அந்த மக்பரா, அவங்க அடங்கியிருக்க இடம், அந்த மக்பரா பக்கத்துலேயே ஒரு பெரிய வாள், அவங்களுடைய வாள் வச்சுருப்பாங்க. இன்றைய வாலிபர்களுக்கு இவங்களெல்லாம் எடுத்துக்காட்டு போய் சேர்க்கணும், நம்ம தான் சேர்க்கணும். வாலிப பிள்ளைங்க ஆசைப்பட்டு படிக்கணும். ஒரு காலத்தில் இந்த சமூகம் எப்படி இருந்தது என்பதாக. சகோதரில் இவங்களை பற்றி சொல்லப்படும். பாருங்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் யார் இருப்பா? ஒரு வீரர் இருப்பான். வரலாற்றுக்கே ஒரு வீரர் இருப்பார். நம்ம தமிழ்நாட்டு வரலாறு எடுத்துங்க, சோழ வரலாறுன்னு சொல்லி எனக்கோ முடிஞ்சது இன்றைக்கி வரைக்கும் அந்த வரலாறு புகழப்படுது அல்லவா? அதுபோல் ஒரு வீரர் இருப்பாங்க. அப்போ இவங்க பாருங்கள், பக்கத்தில் இருக்க ஈராக்குக்கு ஒரு வீரர் இருந்தார், அதே மாதிரி இருந்தார். ஷாமுக்கு ஒரு வீரர் இருந்தார். அலெக்சாண்ட்ரியான்னு ஒருத்தர் இருந்தார். சங்கீஸ்கான் ஒருத்தர் இருந்தார். இந்த மக்களுக்கு இது போல் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வீரரை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பாருங்கள், இப்போ எந்தெந்த நாடெல்லாம் இவங்க சொன்னாங்களோ இந்த ஒரு வீரர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில் எல்லா பக்கமும் இஸ்லாம் போகுச்சு. அப்போ போகும்போது இவங்களை எதிர்த்து யாராலையும் நிற்க முடியல. அவங்க போன இடமெல்லாம் அவங்களுடைய இந்த தூய்மையான மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு வீரர்னு சொன்னீங்க, ஆனால் இவங்க அல்லாஹ் நபியுடைய படை தளபதி. இவங்க போனாங்க, அந்த எந்தெந்த நாடெல்லாம் பெருமை அடைஞ்சாங்களோ அந்த பெருமையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இவங்க சொல்கிற அந்த எத்தனை வீரர்களுக்கு எந்தெந்த நாட்டெல்லாம் சொன்னாங்களோ இவங்க ஒரு ரவுண்டில் இப்படி போய் எல்லாத்தையும் இஸ்லாத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியமான இவங்களுடைய வரலாறு. அதை பாருங்கள், மௌத்து நேரத்துலேயும் அவங்களுடைய தன்னுடைய பொருள்கள் எல்லாமே அதான் இஸ்லாத்துக்காக சேர்த்துருங்களே சொன்னாங்களே தவிர அது வித்தியம் குடும்பத்துக்கு கொடுங்க என்பதாக கூட சொல்லலை. அப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு உள்ளம் கொண்ட ஒரு வீரமிக்க ஒரு சஹாபி. இது போன்ற வீரர்களை இங்கே தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்கவே முடியாது சகோதரனே. இது ஒரு சஹாபி, ஒரு எடுத்துக்காட்டு தான்.
அங்கிருந்த எல்லா சஹாபாக்களுமே இப்படி தான் இருந்தாங்க. இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பற்றிய அறிவிப்பு. மரண தருவாயில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மகள் ஃபாத்திமாவிடம், நான் மரணித்த பிறகு நீர்தாம் என்னிடம் முதலில் வந்து சேருவீர் என்று கூறினார்கள். அவ்வாறே நபிகளார் இறந்த பிறகு அன்னார் ஏற்கனவே கூறியிருந்தபடி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் இறப்பெய்தினார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு எனக்கு பிறகு நம்முடைய நெருக்கமானவர்கள் என்னுடைய தோழர்கள் நீங்கள் தான் என்னை வந்து சந்திப்பீங்க என்பது சொன்னது என்னன்னு கேட்டால், இவங்க ஒரு 6 மாதத்துலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திலிருந்து ஒரு 6 மாதத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களும் மரணிச்சிட்டாங்க. சொல்லப்படுது அந்த 6 மாதத்தில் ஒரு இடத்துல கூட எங்கேயுமே அவங்க சிரித்து யாரும் பார்த்ததே இல்லையா. அவ்வளோ தந்தையுடைய பிரிவு தாங்காமல் அந்த கண்ணீரோடவே அவங்க இருந்தாங்க என்பதாகவும் வரலாற்றில் நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. பள்ளிவாசலில் நுழைய வேண்டிய சுத்தம். மாத விலக்குள்ள பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் பள்ளிவாசலில் நுழைய அனுமதி இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம். பள்ளிவாசல் நுழைபவரின் உடையும் உடலும் சுத்தமாக இருத்தல் அவசியமாகும். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. ஆடை அணிய ஓதும் துவா. ஆடை அணியும் போது இந்த துவாவை ஓதுபவரின் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாதா வ ரஸகனிஹி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவத்தின். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. குர்ஆன் ஓதுதல். குர்ஆனை ஓதிடுங்கள், அது தனது தோழர் ஓதியவருக்காக மறுமையில் பரிந்துரை செய்யும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. குழப்பம் விளைவிப்போர். அல்லாஹ் கூறுகிறார், அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகின்றனர். இவர்கள்தான் நஷ்டவாளிகள். சூரா பக்ராவிலே அல்லாஹ் கூறுகிறான். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகத்தை வேண்டுவோர். அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களில் சிலர் எங்கள் இறைவனை இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள், அதனால் அவருக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என சூரா பக்ராவிலே அல்லாஹ் கூறுகிறான். அப்போ அல்லாஹ்ட்ட ரெண்டையுமே கேட்கணும், தீன் துன்யாவே கேட்கணும். எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி. மன்னரை வேதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நஜ்ஜாரின் தோட்டத்திற்கு சென்றார்கள். அங்கு சில கபறுகள் சமாதிகள் இருந்தன. அன்னலார் அமர்ந்திருந்த வாகனம் திடீரென மிரண்டது. இந்த மன்னரைகளில் உள்ளவர்கள் வேதனை செய்யப்படும் சப்தத்தை கேட்டு இந்த கோவேறு கழுதை மிரள்கின்றது. இறந்தவர்களை அடக்கம் செய்யாது விட்டுவிடுவீர்களோ என்ற அச்சம் இல்லாதிருந்தால் மன்னரையின் சப்தங்களை நீங்களும் செவியுறுமாறு செய்திருப்பேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். உடல் வலிக்கான சிகிச்சை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் சென்ற உதுமான் பின் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் தமது உடல் வலி பற்றி கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள் எங்கு வலி உள்ளதோ அங்கு கையை வைத்து 3 முறை பிஸ்மில்லாஹ் கூறி கீழ்கண்ட துவாவை 7 தடவை ஓதுவார்கள். ஓதுங்கள் என பகர்ந்தார்கள். அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜித வ ஆஹதரின். அல்லாஹ் மற்றும் அவனது ஆற்றலை கொண்டு நான் அஞ்சுகின்ற எனது வலியிலிருந்து நிவாரணம் வேண்டுகிறேன். அவ்வாறே செய்து அந்த சஹாபி சுகமடைந்தார். பிறகு தமது குடும்பத்தினருக்கும் மற்றவருக்கும் இதையே ஓதிவிட்டார். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. அல்லாஹ்வின் தியானத்தை அன்றி அதிகமாக பேசாதீர், அதனால் இதயம் இறுக்கமாகிறது. எவரின் இதயம் இறுக்கமடைகிறதோ அவர் இறை அருளை விட்டும் தூரமாகிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் இப்னு உமர் ரலியல்லாஹு என்ற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க. திருமதி சஹீஹிலே பதிவு செய்யப்படுகிறது. பாருங்க, அதிகமாக திக்கர்லேயே இருங்க. நம்ம அதிகம் பேசுறதுனால நம்ம உள்ளங்கள் இறுக்கம் அடைகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதிகமாக திக்கர் செய்யறாங்களா இன்ஷாஅல்லாஹ். வல்லல்லாஹ் எந்த நிலைமை நமக்கு ஏவினானோ அதன்படி நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், அங்கிருந்து காலை மாலை அல்லாஹ்வை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். கைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளைக்கு மிக்தாத் இப்னு அம்ரு என்ற ஒரு சஹாபியை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.